Good morning. Hope all is well with you. இன்னைக்கும் நம்ம ஜிஎஸ் பேப்பர் 3ல இருக்கக்கூடிய சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கீழே அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் இந்தியன்ஸ் இன் சயின்ஸ் அப்படிங்கிற டாபிக்ல we will have a discussion. This topic is my all-time favorite topic. ஸோ இந்தியன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லும் போதே அந்த ஒரு உணர்வு ஸ்போர்ட்ஸ்லேயா இருக்கட்டும், சயின்ஸ்லேயா இருக்கட்டும், ஆர் இன் வாட் எவர் ஃபீல்ட் இட் இஸ், இந்தியா ஒரு பார்ட்டிசிபெண்ட்டாக அங்கே இருக்குது, இல்லை இந்தியா பெர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படின்னாலே இட் இஸ் லைக் சம்மோன் இன் அவர் ஓன் ஃபேமிலி இஸ் கோயிங். அந்த மாதிரி ஒரு ஃபீலோடு தான் நம்ம அதை எதிர்நோக்கிட்டு இருக்கிறோம். ஸ்போர்ட்ஸில் கிரிக்கெட் மேட்ச்சில் இந்தியா விளையாடும் போது நம்ம வேர்ல்டு கப் லூஸ் பண்ணுறதை விட பாகிஸ்தான் கிட்ட லூஸ் பண்ணால் ஆல் அவர் ஃபேமிலிஸ் ஆர் இன் டீப் சாரோ. ஒலிம்பிக் விளையாட போகும்போது ஒவ்வொரு நாளும் அந்த அட்டவணையை நம்ம அவ்வளவு ஆர்வத்தோடு பார்க்குறோம். இந்தியா இடம் பெற்றிருக்கா, கோல்டு மெடல் லிஸ்டில் இருக்குதா. ஸோ ஆல் திஸ் ஷோஸ் தட் we have a different feeling when India is there, Indians are there as participants. சயின்ஸ்லையும் இதே மாதிரி லைக் இஃப் வி ஆர் சென்டிங் அ மிசைல், ஒரு ராக்கெட் லான்ச் பண்ணுறோம், இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸில் we expect that to end up in great success. ஒருவேளை அது தோல்வியை சந்திக்கும் போது, அதில் ஏதாவது ப்ராப்ளம் ஆகும்போது we feel sad. நம்ம அதுக்காக எதுவுமே பண்ணியிருக்காட்டி கூட, even if we have not given any of our effort to it, the feel that Indians are doing it அப்படிங்கிறதே வந்து நம்மளை ஒரு டிஃப்ரெண்ட் வேர்ல்டுக்கு கூட்டிகிட்டு போகுது. இட் இஸ் லைக் நம்ம ஒர்க்கை போடுற மாதிரியே நம்ம வந்து ஃபீல் பண்ணுறோம். அதே மாதிரி அச்சீவ்மெண்ட்ஸ், when Indians achieve, we feel like we have achieved it. அப்படி இந்தியன்ஸ் செய்திருக்கக்கூடிய சாதனைகள் ஒவ்வொரு ஃபீல்ட்லேயும் அவ்வளவு நிறைய இருக்குது. சயின்ஸில் பர்டிகுலராக பார்த்தோன்னா the contribution Indians have made is great. Ask not what your country can do for you, ask what you can do for your country. ஜான் கென்னடி அவர்களுடைய ஒரு ஃபேமஸான வரிகள் இவை. நாட்டுக்காக நீ என்ன செய்தங்கிறத மட்டும் அடிக்கடி கேட்டுக்கோ. ஸோ தேட் இஸ் தி urge which makes us move forward. சர்வீஸ்லேயா இருக்கட்டும், சயின்ஸ்லேயா இருக்கட்டும், வாட் கேன் ஐ டூ ஃபார் மை கண்ட்ரி, தட் இஸ் த urge which makes us move forward. இந்த நாட்டில் நிறைய ஹர்டில்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸோடு தான் நம்ம அந்த சக்ஸஸை நோக்கி போக வேண்டி இருக்குது. எபிலிட்டிஸும் கேப்பபிலிட்டிஸும் இருந்தாலும் நிறைய ஹர்டில்ஸ் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் நம்ம வாழ்கிறோம். பொலிட்டிக்கல், எக்கனாமிக், ரேசிசம், காஸ்டிசம், ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி தான் ஒரு மனிதன் வெற்றி பெற வேண்டியிருக்கு. இந்தியனா எந்த ஒரு ஃபீல்ட்லையும் தன்னை நிலைநாட்ட வேண்டியிருக்கு. ஸ்ரீனிவாச ராமானுஜம் அவர்கள் நம்ம தமிழ்நாட்டில் ஈரோட்டில் தான் பிறந்தார். 32 ஆண்டுகள், 32 இயர்ஸ் வரைக்கும் தான் அவர் இந்த உலகத்திலேயே வாழ்ந்தார். ஆனால் அதுக்குள்ள அவர் செய்திருக்கிற சாதனைகள் வந்து இன்னைக்கும் அவருடைய ஒர்க்ஸ், ஜஸ்ட் அவர் ஸ்கிரிபிள் பண்ணுற பேப்பர்ஸே வந்து நிறைய பேருடைய ரிசர்ச் டாப்பிக்காக இருந்துட்டு இருக்கு. அவர் விட்டுட்டு போன ஒரு ப்ராப்ளமை எடுத்து ஒர்க் பண்ணி மிஸ்டர் வெயில் அவர் வந்து அதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணாரு. அதை இன்னும் கொஞ்சம் கூட இன்னொரு சயின்டிஸ்ட் ஆர் ரதர் இன்னொரு மேத்தமெட்டிஷியன் டிலைன் அவர்கள் ஒர்க் பண்ணி தான் அதோடைய ஒரு சொல்யூஷனையே கண்டுபிடித்து he was awarded a Fields Medal, நோபல் பரிசுக்கு ஈக்குவலண்டான ஒரு மேத்தமெட்டிக்ஸ் ஃபீல்டில் கொடுக்கப்படுற அந்த மெடலை அவர் வாங்கினார். அப்போது 32 ஆண்டுகளே வாழ்ந்த ஒரு இந்தியன் இன்னைக்கு வரைக்கும் அந்த ஃபீல்டில் செய்யக்கூடிய, இன்னும் தேடி தேடி எடுக்கக்கூடிய புதையல்களை விட்டுட்டு போயிருக்கிறாரு. ஸோ திஸ் இஸ் ஒன் சாம்பிள் ஆஃப் இந்தியன்ஸ் அச்சீவ்மெண்ட் ஆர் இந்தியன்ஸ் கான்ட்ரிபியூஷன் டு ஒன் பர்டிகுலர் ஃபீல்ட். இப்படி பல துறைகள்லையும் பல ஃபீல்ட்ஸ்லையும் இந்தியன் செய்திருக்கிற சாதனைகளும் கொடுத்திருக்கக்கூடிய கான்ட்ரிபியூஷன்ஸும் ரொம்ப அதிகம். either they would have fought all these hurdles living in India or they would have gone abroad and worked there. ஏதோ ஒரு வகையில் அவங்க ரூட் இந்தியாவில் இருந்தால் கூட நம்ம இந்தியன்ஸ்ன்னு சொல்லிக்கிறதுல நமக்கு ஒரு பெருமை தான். அது இன்னைக்கு அளவும், இன்னைக்கு உள்ள ரிசர்ச் வேர்ல்டு அளவும் போயிட்டுருக்கு. அண்ட் இட் வில் கண்டினியூ leaving behind
many other achievements to the world of science by Indians. So இந்த ஒரு டாபிக் டீல் பண்ணும்போதே when we talk about this achievements of Indians சொல்லும்போதே I feel like I am on top of the world. அவ்வளவு ஒரு ஃபீல் நமக்கு நம்ம இந்தியா சாதிச்சிருக்கு அப்படின்னு சொல்றது. So with that feel we will move on to today's session, achievement of Indians in science. சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராட் கேட்டகரி கீழே வரக்கூடிய சப்ஜெக்ட்ஸை ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அப்படின்னு நம்ம ப்ராடாக நம்ம கிளாஸிஃபை பண்ணி வச்சுருக்கோம். பட் மேத்தமெட்டிக்ஸ் இதுதான் எல்லா கால்குலேஷன்ஸோடையும் பேஸ். ஸோ மேத்தமெட்டிக்கல் நாலேஜை யூஸ் பண்ணி தான் சயின்ஸில் எந்த ஒரு ரிசர்ச்சுமே போயிட்டுருக்கு. அதனால மேத்ஸையும் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். மேத்ஸ், ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி இந்த 3 ஃபீல்ட்ஸ்லையும் இந்தியன்ஸ் அச்சீவ் பண்ணியிருக்கக்கூடியதை இன்னைக்கு செஷனில் நம்ம பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ த கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் சர்டன் சயின்டிஸ்ட், மேத்தமெட்டிஷியன்ஸ், physicists and chemists, and some of the very recent contributions of Indian research to the world. First we will start with mathematics. Maths வந்து வெறும் numbers கிடையாது. It has lot of logics and logistics in itself upon which scientific knowledge is built up. Albert Einstein, renowned scientist, அவர் என்ன சொல்றாருன்னா, we owe a lot to the ancient Indians teaching us how to count, without which most modern scientific discoveries would have been impossible. எப்படி கவுண்ட் பண்ணுறதுன்னு ஏன்ஷியன்ட் இண்டியன்ஸ் தான் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அதில் இருந்து தான் எவ்ரி சயின்டிஃபிக் டிஸ்கவரி இஸ் கம்மிங் அவுட். அந்த நாலேஜ் இல்லைன்னா மெனி இன்வென்ஷன்ஸ் வுட் நாட் ஹவ் பீன் பாசிபிள்னு அவர் சொல்லியிருக்காரு. அண்ட் இட் இஸ் வெரி மச் ட்ரூ ஆல்சோ. ஏன்ஷியன்ட் இண்டியன்ஸ் நம்ம வேதிக் டைமில் இருந்தே இந்தியன்ஸோட நாலேஜ் எல்லா ஃபீல்ட்லேயுமே ரொம்ப அதிகமாக தான் இருந்திருக்கு. we will see some examples. பைனரி நம்பர்ஸ், இன்னைக்கு இந்த லாஜிக் கேட்ஸுக்கு பேஸாக இருக்கக்கூடிய 0-1ங்கிற இந்த பைனரி நம்பர் சிஸ்டம் வேதிக் ஸ்காலர் பிங்காலாவுடைய சந்தக சாஸ்திராலே குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ that much knowledge our ancient Indians had. இன்டிட்டர்மினேட் குவாட்ராட்டிக் இக்குவேஷன்ஸை சால்வ் பண்ணுறதுக்கான சக்கரவாலா மெத்தட் ஆஃப் அல்காரிதம் தட் வாஸ் டெவலப்ட் பை பிரம்மகுப்தா. அவர் எப்போ 7th centuryல உள்ள மேத்தமேட்டிஷியன். அதை ஃபர்தராக ஜெயதேவா அண்ட் பாஸ்கரா டூ தே டெவலப்ட். இந்த பிரம்மகுப்தா இஸ் வெரி ஃபேமஸ் ஃபார் இஸ் கான்செப்ட்ஸ் ஆஃப் சைக்ளிக் குவாட்ரிலேட்ரல். அப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு சிவிலைசேஷன் நம்ம ஹிஸ்ட்ரியில் பார்த்துருக்குறோம், இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். இங்கே குட்ஸை மெஷர் பண்ணுறதுக்கும் வெயிட்டை கம்பேர் பண்ணுறதுக்கும் பேலன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க 2400 BCலேயே. அது மாதிரி ஹரப்பன் சைட்ஸில் உள்ள எக்ஸ்கவேஷன்ஸில் ஐவரி இல்லைன்னா ஷெல்னால செய்யப்பட்ட ரூலர்ஸ் ஆர் லீனியர் மெஷர்ஸ் கண்டெடுத்திருக்காங்க. ரொம்ப சின்ன கேலிப்ரேஷன் லைக் 1/16th of an inch, அது வந்து 2 millimeter விட லெஸ்ஸர் மெஷர்மெண்ட், அவ்வளவு இருக்கக்கூடிய ஸ்பெசிமென் கூட கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இந்த வேலியில் இருக்கக்கூடிய பில்டிங்ஸில் அந்த பிரிக்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அந்த பிரிக்ஸ் வேர் ஃபவுண்ட் டு பி ஆஃப் சேம் மெஷர்மெண்ட்ஸ். இவ்வளவு துல்லியமாக அந்த காலத்திலேயே கட்டடங்கள் எழுப்பப்பட்டிருக்கு. ஆர் இன் அதர் வே மெஷர்மெண்ட்ஸ் அவ்வளவு துல்லியமாக எடுக்கப்பட்டிருக்கு. ஹிந்து அரபிக் நியூமரல் சிஸ்டம்னு சொல்லப்படக்கூடிய இந்த நம்பர் சிஸ்டத்தையே உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினவங்க இந்தியன்ஸ் தான். 500 ADல இந்த சிஸ்டம் டிவைஸ் பண்ணப்பட்டிருக்கு. அண்ட் தட் வாஸ் அடாப்டட் பை அரப்ஸ். அவங்க அதை ஹிண்ட் நியூமரல்ஸ்ன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஆஃப்டர் செஞ்சுரிஸ் இந்த நோட்டேஷன் சிஸ்டம் வெஸ்டர்ன் வேர்ல்டால் அடாப்ட் பண்ணப்பட்டு டுகெதர் தே கால்ட் இட் ஹிந்து அரபிக் நியூமரல் சிஸ்டம். ரொம்ப முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பு இந்தியன்ஸ் இந்த உலகத்துக்கு கொடுத்தது ஜீரோ. இந்தியா ஆடட் ஜீரோ டு மேத்ஸ். டெசிமல் சிஸ்டம் வாஸ் கிவன், சைன் ஃபங்க்ஷன், இது எல்லாமே இந்தியா ஆர் இந்தியன்ஸ் இந்த உலகத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ணது. ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் மேத்தமெட்டிஷியன் ஆஃப் 476 to 550 AD வாஸ் ஆரியபட்டா. இவர் எல்லா தியரிஸையுமே நம்பர்ஸில் கொண்டு வந்தார். நோட்டேஷன் சிஸ்டம், பிளேஸ் வேல்யூ, ஸ்கொயர் ரூட், கியூப் ரூட், இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலாஸ்,
நம்ம இப்போ படிச்சுட்டு இருக்கிற எல்லா மேத்தமெட்டிக்ஸ்க்கும் பேஸுமே he laid. அல்ஜிப்ரா, ஜாமெட்ரி, trigonometry, மெயினாக இந்த சைன் ஃபங்க்ஷன், he discovered all this. ஸோ இந்த கிரேட் மேத்தமேட்டிஷியன் ஆரியபட்டா பற்றி நம்ம பார்க்கலாம். he was born at குசுமபுரா or பாட்டலிபுத்ரா and he was the head of the குசுமபுரா institution organized by நலந்தா யூனிவர்சிட்டி. இவர் மேத்ஸ்லையும் அஸ்ட்ரானமிலையும் ரொம்ப நாலேஜபிளாக இருந்தார். அண்ட் ஹீ ஹேட் ரிட்டன் ஆரியபட்டியா ஆர் ஆரியபட்டியம். அதில் 121 ஸ்டான்சாஸ் ஆர் வேர்சஸ் அப்படின்னு சொல்லப்படுற கண்டென்ட் இருந்தது. அந்த மொத்த ஸ்டான்சாஸையும் 4 சாப்டர்ஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க. ஒன் இஸ் த கித்திகா படா, அதில் 13 ஸ்டான்சாஸ் இருக்குது. அண்ட் தேட் டிஸ்கஸஸ் அஸ்ட்ரானமிக் பேராமீட்டர்ஸ் அண்ட் டேபிள்ஸ். இதில் பிளானட்டரி ரெவல்யூஷனுடைய டியூரேஷன் கூட டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாரு. தென் கணித பாடா 33 ஸ்டான்சாஸ் இருக்குது. தேட் டிஸ்கஸஸ் ஜாமெட்ரிக்கல் ஃபிகர்ஸ், அதோடைய ப்ராப்பர்ட்டிஸ், அதோடைய அளவுகள், சீரீஸ், லீனியர் அண்ட் குவாட்ராட்டிக் இக்குவேஷன்ஸ், ஸ்கொயர் ரூட், கியூப் ரூட்ஸ் எல்லாமே இந்த செகண்ட் பாடா ஆர் சாப்டரில் இருக்குது. தென் கலக்கிரிய பாடா 25 ஸ்டான்சாஸ் இருக்குது. தேட் இண்டிகேட்ஸ் த true position of sun, moon and planets. Last pada Gola pada regarding sun, moon and planets, but that deals with the movement of these. Next mathematician is Srinivasa Ramanujan. 1887 to 1920 வாழ்ந்த இவர், as I had earlier told, ஒரு தலை சிறந்த கணித மேதையா இருந்தார். இவருடைய பிறந்த நாளான 22 டிசம்பரை நேஷ்னல் மேத்தமெட்டிக்ஸ் டேயாக நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் ஃப்ரம் 2012. இவருடைய ஸ்கூல் ஏஜில் சாதாரணமாக அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் அவர் என்டர்டெயின் பண்ணுறதே த்ரூ மேத்ஸ். இந்த பை வேல்யூ 22/7 ஆர் 3.14 அப்படின்னு நம்ம சொல்கிறது, அந்த 2 டெசிமல் டிஜிட்டில் நம்ம நிறுத்தி இருக்கிறோம் 3.14. பட் ஹீ வில் ரிப்பீட் த வேல்யூ ஆஃப் த கான்ஸ்டன்ட் பை டு எனி நம்பர் ஆஃப் டெசிமல் பிளேசஸ். ஸோ இதுதான் அவருடைய ஃப்ரெண்ட்ஸை என்டர்டெயின் பண்ணுற விதமாக இருந்திருக்கு. தட் மே பி அ ஃபோர் ஷேடோ ஆஃப் வாட் வாஸ் டு கம் அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் இன் லேட்டர் இயர்ஸ் ஹீ ஹேட் ரிட்டன் த மானுமெண்டல் பேப்பர். இந்த பையை மாடுலர் ஃபார்ம்ஸோட கனெக்ட் பண்ணுற மாதிரியான அந்த பேப்பரை அவர் எழுதியிருக்கிறாரு. ஸோ அவர் மேத்ஸ் நல்லா பண்ணாலும் மற்ற சப்ஜெக்ட்ஸில் ஹீ ஹேட் இஸ் டிஃபிகல்ட்டிஸ். ஸோ ஒரு காலேஜில் வித் ஸ்காலர்ஷிப் ஹீ ஹேட் ஜாயின்ட், பட் நான் மேத்தமெட்டிக்கல் சப்ஜெக்ட்ஸ் அவருக்கு படிக்க முடியாததுனால ஹீ வாஸ் ட்ராப்ட் அவுட். இன்னொரு காலேஜ் இங்கே சென்னையில் ஜாயின் பண்ணியிருக்கிறாரு. அங்கேயும் த சேம் திங் ஹேப்பன். ஆர்ட்ஸ் சப்ஜெக்ட்ஸ் அவருக்கு வரல. பட் தென் somehow he took a career. அப்படி இருக்கும்போது he got a chance to read the book, A Synopsis of Elementary Results in Pure and Applied Mathematics. அரவுண்ட் 15 இயர்ஸ் ஆஃப் ஏஜில் இந்த புக்கை அவர் படிக்கிறாரு. கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ணுறவங்க படிக்கிற புக் இது. இந்த புக்கில் 6165 தியரம்ஸ் இருந்திருக்கு, விச் வர் சிஸ்டமேட்டிக்கலி அரேஞ்ச்ட், பட் ப்ராக்டிக்கலி ப்ரூஃப் இல்லை. இந்த புக்கை யூஸ் பண்ணி 18th and 19th century மேத்தமெட்டிக்ஸை இவர் மாஸ்டர் பண்ணுற அளவுக்கு ஹீ ஹேட் ஒர்க் த்ரூ அவுட் த புக். அவர் ஒரு ஸ்லேட்டில் தான் எல்லாத்தையும் எழுதுவாராம். எழுதி அவருடைய எல்போ வச்சு தொடச்சி அகெயின் ஹி வில் பி ஒர்க்கிங் ஆன் மேத்ஸ். அப்புறம் சில நோட் புக்ஸில் எடுத்து அவர் ஸ்கிரிபிள் பண்ணி போட்டது தான் இன்றைக்கி நிறைய பேர் எடுத்து மெயின் ரிசர்ச் ஒர்க்காக பண்ணுறாங்க. அதில் வந்து ஐ ஹேட் மென்ஷன் இட் ஏர்லியர், அந்த ஃபீல்ட்ஸ் மெடல்னு சொல்லப்படுற நோபல் பிரைஸ்க்கு ஈக்குவலண்ட்டான ஒரு மெடல் வரைக்கும் அவருடைய ஒர்க்கை ஃபர்தராக பண்ணவங்களே எடுத்துகிட்டு போயிருக்கு. இன்றைக்கும் பீப்புள் ஆர் ஒர்க்கிங் ஆன் தேட். ஸோ திஸ் இஸ் அ மேஜர் அச்சீவ்மெண்ட் ஆஃப் அன் இந்தியன் மேத்தமெட்டிஷியன். ஆக்சுவலி ராமானுஜன் வந்து இந்த புக்கை படிச்சுட்டு அவர் எழுதின சில பாயிண்ட்ஸை இல்லை தியரம்ஸை ஃபாரின் யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய மேத்தமெட்டிஷியன்ஸ்க்கு அனுப்பிட்டு இருந்தார். 2 times இட் வாஸ் லெஃப்ட் அன்னோட்டிஸ்ட். 3rd time ப்ரொஃபஸர் ஹார்டி, அவர் ஹீ ஹேட் கான் த்ரூ தோஸ் தியரம்ஸ் அண்ட் ஹீ ஃபவுண்ட் அவுட் தட் சம்திங் இஸ் தேர். இது ரொம்ப சாதாரணமாக உருவாக்கப்பட்டது இல்லை,
someone who is really well versed in mathematics, has real interest and put hard work upon this, only must have written அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணி he replied back. அந்த டாக்டர் ஹார்டி கூட தான் ராமானுஜன் collaborated, and he had published half a dozen research papers in the particular 1914 to 1917. அது மட்டும் இல்லை, அவர் தனியாகவும் 30 ரிசர்ச் பேப்பர்ஸ் 3 இயர்ஸில் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாரு. இதில் ரொம்ப நோட்டபிளாக இருக்கக்கூடியது ஹிஸ் ஒர்க் அபவுட் பார்ட்டிஷன் ஃபங்க்ஷன். இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு நியூ மெத்தட் தே டெவலப்ட் கால்ட் த சர்க்கிள் மெத்தட். இந்த பார்ட்டிஷன் ஃபங்க்ஷனுக்கு ஒரு ஃபார்முலா டிரைவ் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தட் இது. இந்த மெத்தடு தான் அனாலிட்டிக்கல் நம்பர் தியரியோட ஒரு சென்ட்ரல் டூலாக இருக்குது. அண்ட் இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் மெனி ஆஃப் தி அட்வான்சஸ் இன் 20th century. ரிசர்ச்சில் இருக்கக்கூடிய நிறைய டிஃபிகல்ட் ப்ராப்ளம்ஸுக்கும் இந்த டூல் வச்சு தான் சொல்யூஷன்ஸ் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அனதர் ஃபண்டமெண்டல் பேப்பர் வாஸ் ஆன் நார்மல் ஆர்டர் மெத்தட். தென் அனதர் ஒர்க் வாஸ் ஆன் ஃபியூரியர் கோஎஃபிஷியன்ஸ் ஆஃப் மாடுலர் ஃபார்ம்ஸ். இன்னும் ஃபர்தராக ராமானுஜன்ஸ் கன்ஜெக்சர், அதாவது அவருடைய தியரம்ஸ், அதில் இருந்து தான் லாங்லாண்ட்ஸ் ப்ரோக்ராம் அப்படிங்கிற அந்த ப்ரோக்ராம் பண்ணாங்க. தட் இஸ் அ ஃபார் ரீச்சிங் ப்ரோக்ராம் விச் கனெக்ட்ஸ் டூ டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸ் ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ். ரெப்ரசன்டேஷன் தியரியையும் நம்பர் தியரியும் கனெக்ட் பண்ணுற அந்த ப்ரோக்ராம் ராமானுஜன்ஸ் தியரியிலிருந்து தான் உருவாக்கப்பட்டது, which has become very famous and very applicable in all fields. Indians maths field க்கு கொடுத்திருக்கக்கூடிய contributions or achievements of Indians in maths are tremendous. Just a pinch we have seen. Then we will move on to physics field. As we know, physics is the branch of science that deals with the structure of matter and how the fundamental constituents of the universe interact. குவாண்டம் மெக்கானிக்ஸ் நம்ம படிக்கிற அந்த ஃபிசிக்ஸில் ஸ்மால் ஆப்ஜெக்ட்ஸ் பற்றி படிக்கிறோம். சிமிலர்லி when we move on to how the fundamental constituents of universe interact, entire universe பற்றி படிக்கிறோம். இந்த என்டையர் ஸ்டடியை தான் நம்ம ஃபிசிக்ஸ்ன்னு சொல்கிறோம். that plays an important role in all the natural sciences. astronomy, chemistry, geology, engineering எல்லாமே இந்த ஃபிசிக்ஸுங்கிற ஒரு அம்ப்ரெல்லா கீழே தான் வரும். ஸோ இந்த ஸ்டடீஸை நம்ம ரெஸ்பெக்டிவ்லி ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ், ஜியோஃபிசிக்ஸ், பயோஃபிசிக்ஸ்ன்னு இப்போ நிறைய சூப்பர் ஸ்பெஷலைசேஷன் உருவாக்கிக்கிட்டோம். பேசிக்கலி ஃபிசிக்ஸ் இஸ் த சயின்ஸ் ஆஃப் மேட்டர், மோஷன் அண்ட் எனர்ஜி. ஒரு பார்ட்டிக்கிளோடைய கான்ஸ்டிடியூவன்ஸ் என்னவா இருக்குது, அதோடைய மூமெண்ட் என்ன இம்பேக்டை கொடுக்குது, எப்படி மூவ் ஆகுது, and how much energy it gives or how much energy it takes up. ஸோ இந்த ஸ்டடியை தான் நம்ம ஆல்டுகெதர் ஒவ்வொரு பிரான்ச் ஆஃப் ஃபிசிக்ஸ்லையும் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த ஃபிசிக்கல் லாஸ் ஆர் டிப்பிக்கலி எக்ஸ்பிரஸ்ட் வித் எக்கானமி அண்ட் ப்ரிசிஷன் இன் த லாங்குவேஜ் ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ். எல்லா டெரிவேஷனுமே எல்லா ஃபார்முலையுமே பேஸ்ட் அப்பான் மேத்தமெட்டிக்கல் பிரின்சிபிள் ஓன்லி வி ஆர் டூயிங். ஆரியபட்டா ஒரு மேத்தமெட்டிஷியன் மட்டும் இல்லை, ஹீ இஸ் அ வெரி குட் அஸ்ட்ரானமர். ஆரியபட்டியால he had represented the pinnacle of his astronomical knowledge. Earth is round, அதோடைய ஓன் ஆக்சிஸில் அது ரொட்டேட் பண்ணுது, and it revolves around the sun. அந்த ஹீலியோசென்ட்ரிக் தியரின்னு சொல்லப்படுற இந்த பேசிக் கான்செப்ட் வாஸ் given by ஆரியபட்டா. சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் எர்த்தோடைய பர்ஃபெக்ட் வேல்யூ கூட இந்த புக்கில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தென் த லெங்த் ஆஃப் த இயர் 365 days 6 hours 12 minutes and 30 seconds அப்படிங்கிற அந்த ஒரு துல்லியமான கால்குலேஷன். He also made predictions and explained the cause about solar and lunar eclipses, ஒரு டேயோட டியூரேஷன் அண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் எர்த் அண்ட் மூன். இப்படி ஆஸ்ட்ரானமிக்கு ஆரியபட்டா ஹாஸ் கான்ட்ரிபியூட்டட் அ லாட். ஸோ தட் இஸ் வை இந்தியாவுடைய முதல் சேட்டிலைட்க்கு தே கேவ் ஹிஸ் நேம் அஸ் ஆரியபட்டா. இது இந்தியன்ஸோடைய கான்ட்ரிபியூஷன் டு திஸ் ஃபீல்ட் ஆஃப் ஃபிசிக்ஸ். ஆஸ்ட்ரானமியில் பார்க்கும்போது ஹிந்து காஸ்மாலஜிக்கல் டைம் சைக்கிள்ஸ் விச் இஸ் ஃபவுண்ட் இன் சூரிய சித்தாந்தா, தட் இஸ் ரிட்டன் பிட்வீன் 700 BC to 600 AD. இது வந்து எர்த் சன்னை சுற்றி வர்றதுக்கான டைமை
365.2563627 டேஸ்னு குறிப்பிட்டிருக்கு. தட் இஸ் ஜஸ்ட் 1.4 செகண்ட்ஸ் லாங்கர் தென் த மாடர்ன் வேல்யூ. அவ்வளவு ஒரு ஆக்குரேட் எஸ்டிமேட்டை 700 ADல இந்தியன்ஸ் உலகத்துக்கு கொடுத்துருக்குறாங்க. தென் ஸ்பின்னிங் வீல், இட் வாஸ் இன்வென்டட் இன் இந்தியா பிட்வீன் 500 to 1000 AD. அது வரைக்கும் ஹேண்ட் ஸ்பின்னிங்கே பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு இது ஒரு பெரிய ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருந்தது. Then it came to be called as charka and eventually it became the symbol of India's independence movement. Then ancient flush toilet system, Indus Valley civilization la both Harappa and Mohenjo-daro liye every home had a flush toilet. அவ்வளவு ஒரு sophisticated sewage system அந்த காலத்திலேயே இந்தியன்ஸ் பயன்படுத்தியிருக்காங்க. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட். அயன் காஸ்ட் ராக்கெட்ஸ், ஃபர்ஸ்ட் அயன் காஸ்ட் ராக்கெட்ஸ் வந்து திப்பு சுல்தான் ஆஃப் மைசூர் 1780 டெவலப் பண்ணியிருக்கிறாரு. He had successfully used these against British East India Company during Anglo-Mysore Wars. இதில் என்ன பண்ணியிருந்தாருன்னா, நீண்ட அயன் டியூப்ஸ் எடுத்து அதில் கன் பவுடர் அண்ட் பேம்பு போல்ஸ் வச்சு அதை டிசைன் பண்ணியிருந்தார். ஒரு 2 கிலோமீட்டர் ரேஞ்சுக்கு இந்த அயன் கேஸ்ட் ராக்கெட்ஸ் ஃபங்க்ஷன் ஆச்சுது அண்ட் இட் வாஸ் கன்சிடர்ட் த பெஸ்ட் அட் தட் டைம். அண்ட் we know that British suffered one of their worst defeats in India with the Tipu Sultan. This is about the Nobel laureates of India. As far as now, the prestigious award a person can get is considered to be a Nobel Prize. இது 6 டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸில் கொடுக்குறாங்கன்னு நமக்கு தெரியும். லிட்ரேச்சர், பீஸ், எக்கனாமிக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் ஃபிசியாலஜி ஆர் மெடிசன். ஸோ இந்த எல்லா ஃபீல்ட்ஸ்லையுமே இந்தியன்ஸ் வாங்கியிருக்கிறாங்க. தே மே பி ஐதர் இந்தியன்ஸ் லிவிங் இன் இந்தியா ஆர் இந்தியன்ஸ் who had worked and achieved in foreign countries. Rabindranath Tagore and V.S. Naipaul, they got in literature. Mother Teresa and Kailash Satyarthi, they got for peace in different years. Amartya Sen and the latest receiver Abhijit Vinayak Banerjee, they got for economics. And the science field la nama sollumbodhu in the last 4 people, Sir Chandrasekhara Venkataraman, he got for physics in 1930. Subramanian Chandrasekhar also got for physics in 1983. Venkataraman Ramakrishnan got Nobel Prize for chemistry in 2009 and Hargobind Khorana for physiology or medicine in 1968. இதில் இந்த முதல் 3 நபர்கள் பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில் நோபல் பரிசு வாங்கியிருக்கக்கூடிய இவர்கள் இன்னும் அடிஷனலாக தமிழர்கள் அப்படிங்கிற ஒரு கூடுதலான பெருமை நமக்கு இருக்கு. பிசிக்ஸ் ஃபீல்டில் we will start with the நோபல் லாரியட் சர் C.V. ராமன். இதே நவம்பர் மாதத்தில் அவருடைய பிறப்பும் இறப்பும் நிகழ்ந்திருக்கு. ஆனால் இந்த ரெண்டுக்கும் இடையில உள்ள அவருடைய வாழ்க்கையில் அவர் சாதித்திருக்கிற சாதனைகள் we cannot limit it within 2 to 3 minutes. பட் யூபிஎஸ்சி மெயின்ஸில் நம்ம லிமிட் பண்ணி தான் எழுதியாக வேண்டியிருக்கு. ஸோ வி வில் சி ஒன்லி த கீ பாயிண்ட்ஸ். ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட்டில் ஒர்க் பண்ண ஒரு முக்கியமான சயின்டிஸ்ட் இன்னைக்கு வரைக்கும் டேட்டில் இட் இஸ் C.V. ராமன். when he received Nobel Prize, he was the first Asian to receive any Nobel Prize in sciences. Actually, இவர் வந்து ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட்டில் ஒர்க் பண்ணலை. இவரோட மெயின் ஒர்க் வாஸ் ஆன் அக்கௌஸ்டிக்ஸ் ஆஃப் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். நம்மளுடைய இந்தியன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் லைக் மிருதங்கம் அண்ட் தப்லா, இதோடைய சவுண்டில் இருக்கக்கூடிய ஹார்மோனிக் நேச்சர் இதை தான் இன்வெஸ்டிகேட் பண்ணி ஸ்டடி பண்ணியிருந்தாரு. பெர்குஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸான வயலின், வீணா, தம்புரா இதுலேயும் அவர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். முதலாக லண்டனுக்கு 1921 அவர் போகும்போது இவருடைய ஒர்க் ஏற்கனவே அங்கே இருந்த இங்கிலீஷ் ஃபிசிசிஸ்டான J.J. தாம்சன் அண்ட் லார்ட் ரூதர்ஃபோர்ட், ரொம்ப ரெனவுண்ட் சயின்டிஸ்ட் அவங்க 2 பேரும். ஸோ தே ஹேட் ஆல்ரெடி நோன் அபவுட் ராமன்ஸ் ஒர்க். ஸோ தே கேவ் ஹிம் அ வார்ம் வெல்கம். When he came back from London to Bombay, on the return trip from London to Bombay, that is the time
which changed the direction of Raman's research. இந்த 15-day travelல அவர் சீயை பார்த்துட்டே வராரு. He was fascinated by the deep blue color of the sea. ஏற்கனவே லார்ட் ரேலே அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு, வாட்டருக்கு கலர் கிடையாது, ஒன்லி த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் த ஸ்கை மேக்ஸ் இட் லுக் ப்ளூ அப்படின்னு சொல்லியிருந்தார். பட் ராமன் திங்க் பண்ணிட்டே வராரு, இஸ் திஸ் த ரீசன் அப்படின்னு ஹீ ஸ்டார்டட் திங்கிங். அண்ட் தென் ஹீ ஃபவுண்ட் அவுட் வித் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் that color of the sea was the result of scattering of sunlight by the water molecule. அந்த தண்ணீர் வந்து சன்லைட்டை ஸ்கேட்டர் பண்ணதுனால தான் அந்த கலர் வருது. ரேலே கொடுத்த அதே எக்ஸ்பிளனேஷன் தான், பட் எக்ஸாக்ட்லி இட் இஸ் நாட் த கலர் ஆஃப் த ஸ்கை, பட் ராதர் த ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட் ஆர் ஸ்கேட்டரிங் ஆஃப் சன்லைட் பை த வாட்டர்ஸ் அப்படின்னு ஹீ ப்ரூவ்ட். அதுக்கப்புறம் ஃபர்தராக ஹீ டிட் மெனி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அண்ட் தட் லெட் டு மெனி இன்வென்ஷன்ஸ். லைட் வந்து எந்த ஒரு டிரான்ஸ்பேரண்ட் மீடியம் வழியாக போகும்போதும் அது ரிஃப்ளெக்ட் ஆகுது. அந்த ரிஃப்ளெக்டட் லைட் ரேஸ் தே சேஞ்ச் இட்ஸ் வேவ் லென்த்ஸ். ஸோ இந்த எஃபெக்டை ராமன் ஸ்கேட்டரிங் எஃபெக்ட் அண்ட் லேட்டர் நவ் இட் இஸ் நோன் அஸ் ராமன் எஃபெக்ட். இந்த ராமன் எஃபெக்டை யூஸ் பண்ணி நிறைய ப்ராசஸஸ் சயின்டிஃபிக் ஃபீல்டில் நடந்துட்டுருக்கு. வி ஹாவ் ஃபியூரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ராமன் ஸ்பெக்ட்ரோமீட்டர்ஸ், தென் ராமன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியை யூஸ் பண்ணி பெட்ரோகெமிக்கல் அண்ட் ஃபார்மசியூட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸில் இருக்கக்கூடிய மேனுஃபேக்சரிங் ப்ராசஸஸை மானிட்டர் பண்ண முடியுது. இல்லீகல் ட்ரக்ஸ் கேப்சர் பண்ணி வச்சிருக்கிறத அந்த பேக்கோடைய சீலை ஓப்பன் பண்ணாமலே we can analyze. ஸோ அதோட பேஸ் வந்து ராமன் எஃபெக்ட். கெமிஸ்ட்ரியில் பெயிண்ட் ட்ரை ஆகிறத பார்த்து அந்த பெயிண்ட் ஹார்டன் ஆகும்போது நடக்கக்கூடிய ரியாக்ஷன்ஸ் எல்லாம் ஸ்டடி பண்ண முடிஞ்சுது. தென் ஃபைபர் ஆப்டிக் ப்ரோப் யூஸ் பண்ணி நம்ம நியூக்ளியர் வேஸ்ட் மெட்டீரியலை ஒரு டிஸ்டன்ஸில் இருந்ததே அனலைஸ் பண்ண முடியும். தென் ஃபோட்டோகெமிஸ்ட் அண்ட் ஃபோட்டோபயாலஜிஸ்ட் தே யூஸ் லேசர் ராமன் டெக்னிக்ஸ் to record the spectra of chemical species that are transient. கொஞ்சம் நேரம் இருக்கக்கூடிய கெமிக்கல் ஸ்பீஷிஸை அனலைஸ் பண்ணுறதுக்கு இல்லை அதோட ஸ்பெக்ட்ராவை ஸ்டடி பண்ணுறதுக்கு ராமன் எஃபெக்ட் யூஸ் பண்ணுறோம். இன்னும் அட்வான்ஸ்டாக சர்ஃபேஸ் என்ஹான்ஸ் ராமன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி யூஸ் பண்ணி மாலிகுல்ஸோட சர்ஃபேசஸை ஸ்டடி பண்ண முடியுது. அந்த சர்ஃபேசஸில் நடக்கக்கூடிய ரியாக்ஷன்ஸையும் ஸ்டடி பண்ண முடியுது. மெடிக்கல் ஃபீல்டில் கேன்சர் இல்லைன்னா வேறு லைஃப் த்ரெட்டனிங் இல்னஸஸை தொடர்ந்து நடக்கக்கூடிய பயோகெமிக்கல் இன்ஃபர்மேஷனை நம்ம எடுத்துக்கிறதுக்கு ராமன் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி இஸ் ஹெல்ப்ஃபுல். இப்படி ரொம்ப ஒரு அப்ளிகேஷன் இருக்கக்கூடிய ஒரு இன்வென்ஷன் சிவி ராமனோடது. அண்ட் இந்த இன்வென்ஷன் ஆஃப் ராமன் எஃபெக்டை மார்க் பண்ணுற February 28 தான் நம்ம நேஷ்னல் சயின்ஸ் டேயாக எவ்ரி இயர் செலிப்ரேட் பண்ணுறோம். 1986 National Council for Science and Technology Communication, they asked the government of India to designate this February 28th as National Science Day. Adar ipo nama ella schools, colleges, universities, academic institutions, scientific, technical, medical research institutions ellame வந்து National Science Day celebrate பண்றோம் 1987 இருந்து. They are also giving National Science Popularization Awards. இந்த சயின்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் ஏரியாவில் அவுட்ஸ்டாண்டிங் எஃபர்ட்ஸ்க்கு இந்த அவார்ட் கொடுக்குறாங்க. சொசைட்டியில் சயின்ஸ் பற்றின ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணுறதுக்காகவும் இந்த டே யூஸ் ஆகுது. ஒவ்வொரு இயரும் இதுக்கு ஒரு தீம் கொடுக்குறாங்க. 2019 சயின்ஸ் ஃபார் த பீப்புள் அண்ட் த பீப்புள் ஃபார் சயின்ஸ்னு தீம் இருந்தது. 2020 விமன் இன் சயின்ஸ். அண்ட் இந்த வருஷம் ஃபியூச்சர் ஆஃப் STI, அது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன்னோவேஷன், இம்பேக்ட் ஆன் எஜுகேஷன் ஸ்கில்ஸ் அண்ட் ஒர்க். அதுதான் இந்த வருஷம் நேஷனல் சயின்ஸ் டேக்கான தீம். நெக்ஸ்ட் சார் மோக்ஷகுண்டம் விஸ்வேஸ்வரையா. இது நமக்கு 2019 ஒரு மெயின்ஸ் கொஸ்டினாக வந்திருந்தது. கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் சார் விஸ்வேஸ்வரையா அண்ட் டாக்டர் MS சுவாமிநாதன் இந்த ஃபீல்ட்ஸ் ஆஃப் வாட்டர் என்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் சயின்ஸ் ரெஸ்பெக்டிவ்லி. அக்ரிகல்ச்சர் பார்க்கும்போது நம்ம டாக்டர் MS சுவாமிநாதனுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் பார்க்கலாம். இன்னைக்கு we will see about Sir MV
Sir Mokshagundam Vishveshwaraya, ஒரு engineer, scholar, statesman, and he was also the Diwan of Mysore from 1912 to 1918. இவரோட மெயின் கான்ட்ரிபியூஷன் இஸ் இன் வாட்டர் என்ஜினியரிங் ஃபீல்ட். கிருஷ்ணராஜ சாகரா டேம் இன் மந்தியா, அந்த டேம் தான் சுற்றி இருக்கக்கூடிய வறண்ட நிலங்கள் எல்லாம் ஃபர்டைல் லேண்ட்ஸாக மாற்றி ஃபார்மிங்க்கு சூட்டபிளாக உருவாக்கிச்சு. ஹீ இஸ் அவார்டட் த இந்தியாஸ் ஹையஸ்ட் ஆனர் பாரத் ரத்னா for his contribution in the field of engineering as well as education. இவரோட முக்கியமான இன்வென்ஷன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக் ஸ்லூஸ் கேட்ஸ் அண்ட் பிளாக் இரிகேஷன் சிஸ்டம். And his birthday is celebrated as Engineers Day, September 15th. Automatic sluice gatesங்கிறது now we are very much familiar with it. இதை வச்சு தான் the inlet and outlet of waters are controlled. Then block irrigation system, இது இந்த தடுப்பு அணைகள், இதை வச்சு தான் இரிகேஷனை நல்ல முறையில் டெவலப் பண்ணாங்க. ஒன் திங் இஸ் இட் இன்க்ரீசஸ் கிரவுண்ட் வாட்டர் அண்ட் த செகண்ட் திங் இஸ் இட் கேன் பி யூஸ்ட் ஃபார் இரிகேஷன். ஸோ இந்த சிஸ்டமை டெவலப் பண்ணது, இன்வென்ட் பண்ணது சர் விஸ்வேஸ்வரையா. கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்மால் வில்லேஜில் 1861 செப்டம்பர் 15th அன்னைக்கு பிறந்த இவர். ஹி காட் அ டிகிரி இன் சிவில் என்ஜினியரிங் ஃப்ரம் புனே காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங். அவருடைய எக்ஸ்பர்டைஸ் வந்து ஃபீல்ட்ஸ் ஆஃப் இரிகேஷன் அண்ட் ஃப்ளட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். இதில் முக்கியமாக அப்போது நம்ம இந்தியா ஃபேஸ் பண்ணிட்டு இருந்த பெரிய ப்ராப்ளம், அண்ட் அஃப்கோர்ஸ் சம்டைம்ஸ் இப்போவும் தான், ஃப்ளட் வரும்போது நிறைய தண்ணி இருக்குது, அது வேஸ்ட்டாக போகுது. அதுக்கப்புறமா அதை யூஸ் பண்ணாததுனால ட்ராட். அப்போ இதை கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிறதுக்காக ஹீ இன்வென்டட் சர்டன் மெத்தட்ஸ். இது மட்டும் இல்லை, ஹீ எஸ்டாப்ளிஷ்ட் சம் எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூட்ஸ். கவர்மெண்ட் என்ஜினியரிங் காலேஜ், இப்போ வந்து அதை யூனிவர்சிட்டி விஸ்வேஸ்வரையா காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் அப்படின்னு டேர்ம் பண்ணியிருக்கிறாங்க. ஹீ எஸ்டாப்ளிஷ்ட் இட் இன் 1917. ஹீ வாஸ் நைட்டட் அஸ் நைட் கமாண்டர் பை த பிரிட்டிஷ் இந்தியன் எம்பையர். அதனால அந்த சர் பட்டம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஹீ ஆல்சோ ரிசீவ்ட் பாரத் ரத்னா இன் 1955. He had authored Reconstructing India and Planned Economy of India. எப்படி நம்ம சயின்ஸ் டே, டெக்னாலஜி டே எல்லாத்துக்குமே எல்லா வருஷமும் ஒரு தீம் வைக்கிறோமோ, அதே மாதிரி இந்த என்ஜினியர்ஸ் டேக்கும் we have a theme. This year it is Engineering for a Healthy Planet, celebrating the UNESCO Engineering Report. Last year it was Engineers for a Self-Reliant India. இது அந்தந்த வருஷத்துக்கு இருக்கிற ட்ரெண்டை பேஸ் பண்ணி இந்த தீம் அவங்க ஃப்ரேம் பண்ணுறாங்க. வாட்டர் என்ஜினியரிங்கில் பர்டிகுலராக வாட் ஹீ டிட் இஸ் வெரி மச் அமேசிங். வாட்டர் சப்ளை, ட்ரைனேஜ் அண்ட் இரிகேஷன் சிஸ்டம்ஸ், இதுக்கு தான் அவர் கொடுத்த மெயினான கான்ட்ரிபியூஷன். ஏடன் அப்போ சொல்லப்பட்ட, இப்போ இருக்கிற ஏமன், கோல்ஹாப்பூர், இண்டோர், குவாலியர், போபால், நாக்பூர், கோவா, ராஜ்கோட், பாவ்நகர், பரோடா, சாங்லி அண்ட் இந்தியன் ஸ்டேட்ஸ் பீகார் அண்ட் ஒடிஷா. இந்த ஏரியாஸ்ல எல்லாம் either he would have designed the water supply systems or he would have advised on the supply system which is used now. 1894 he designed a water filtration system on the river bed for supply of clean water. இந்த ஏரியா சிந்த் வந்து இப்போ பாகிஸ்தானில் இருக்குது. Then 1889 he designed a system of irrigation for the Bombay presidency. இதுதான் நம்ம அந்த பிளாக் சிஸ்டம் சொல்கிறது. that would distribute water to large blocks of land. அப்போது அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய அவுட்புட் ஆஃப் கிராப்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுது. the 1908 drainage for Hyderabad. இப்போ வந்து சைக்ளோனிக் ரிவர்ஸ், they caused the Musi river to flood. அதில் நிறைய people were dead. அதனால the Nizam of Hyderabad, he invited Vishveshwaraya to design a drainage and water supply system. ஸோ இந்த மாதிரிப்பட்ட கிரைசிஸில் ஹெல்ப் பண்ணுறதுக்கு he invited Vishveshwaraya and he designed a drainage system for Hyderabad. Then 1903 தான் இந்த automatic sluice gates. He had patented and installed an irrigation system with water flood gates. இது எங்கன்னா the reservoir near Pune to raise flood supply level and water storage வந்து increase பண்ணுற சிஸ்டம். இந்த சிஸ்டமை they also installed at Gwalior's Tigra Dam
and Mysuru's Krishnaraja Sagara. அப்புறம் 1909ல Maharaja of Mysore, he asked him to design a dam across Kaveri river. அதுக்காக விஸ்வேஸ்வரையா வந்து நிறைய இரிகேஷன் ப்ராஜெக்ட்ஸ் விசிட் பண்ணாங்க, லைக் அஸ்வான் டேம் இன் ஈஜிப்ட். எப்படி ஒவ்வொரு என்ஜினியர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படியெல்லாம் அப்சர்வ் பண்ணிட்டு he came up with the design for this கிருஷ்ணராஜா சாகரா டேம். 1912ல இந்த கேஆர்எஸ் டேம் பில்ட் பண்ணப்பட்ட போது இட் சப்ளைட் பவர் டு கோலார் கோல் ஃபீல்ட்ஸ். அந்த டேமில் ஒரு டனல் நியர்லி 3 கிலோமீட்டர் லாங் இருக்கு, தட் இஸ் போர்டு த்ரூ எ ஹில் ரேஞ்ச். கல்டிவேஷன் ஆஃப் சுகர் கேனுக்கு இந்த டேம் வழிவகுத்தது, அதனால நிறைய சுகர் மில்ஸ் அந்த ரீஜியனில் உருவாச்சு. அண்ட் ஆஸ் வி நோ இட் இஸ் த லார்ஜஸ்ட் டேம் இன் இந்தியா. இந்த வாட்டர் இன்ஜினியரிங்க்கு இல்லாமல் எஜுகேஷனில் அவருடைய அச்சீவ்மெண்ட்ஸும் நிறைய இருக்குது. 1912ல Maharaja of Mysore asked him to become the Diwan. He didn't want to, but then he became the Diwan under the compulsion of Maharaja. அந்த 1912ல இருந்து 1918ல நிறைய எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் திறந்தார். அந்த நம்பர் வந்து இட் கேம் அப் ஃப்ரம் 4568 to 11294. மைசூரில் இருக்கக்கூடிய மகாராணிஸ் காலேஜ், தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் இன் த ஸ்டேட் ஃபார் டிகிரி கோர்சஸ் டு விமன். இது மட்டும் இல்லை, டெக்னிக்கல் எஜுகேஷன் காலேஜஸ், இன்ஜினியரிங் காலேஜஸ், அக்ரிகல்ச்சர் எஜுகேஷன் எல்லாத்துக்குமே he took an initiative and started many institutes. He also introduced compulsory education. இப்போ அது வந்து நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஃபண்டமெண்டல் ரைட்லேயே சேர்ந்துருச்சு, பட் அட் that time itself he insisted that. Then Subramanian Chandrasekhar, he is the other Nobel Prize winner for physics. இவருடைய ஒர்க் வந்து மேத்தமெட்டிக்கல் ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஸ்டெல்லார் எவல்யூஷன். இப்போ கரண்டாக இந்த பிளாக் ஹோல்ஸில் பண்ணிட்டு இருக்கிற பெரிய ரிசர்ச்சஸ்க்கு இவர் தான் முன்னோடியாக இருந்தார். எவல்யூஷனரி ஸ்டேஜஸ் ஆஃப் மாசிவ் ஸ்டார், அதில் தான் இவருடைய ஒர்க் இருந்தது. அண்ட் தேர் இஸ் அ ஃபினாமினா கால்டு சந்திரசேகர் லிமிட் விச் இஸ் named after him. He was born in Lahore. He worked in physics, அதுலேயும் particular astrophysics as well as applied mathematics. அவருடைய main work was on the radiation of energy from stars, especially from white dwarf stars, dying fragments of stars. அப்படிங்கிற அந்த ஒர்க்குக்கு தான் he was awarded Nobel Prize. Then Venkataraman Radhakrishnan, he is different from the Nobel Prize winner Venkataraman Ramakrishnan. Ivar particularly he is an astrophysicist and he was recognized for expanding the field of radio astronomy as well as his work on pulsars. He was born in Chennai. He was a member of Royal Swedish Academy of Sciences. அல்ட்ராலைட் ஏர்கிராஃப்ட்ஸ் அண்ட் செயில்போட்ஸ், இதோடைய டிசைன் அண்ட் ஃபேப்ரிகேஷன் தான் இவருடைய மெயின் ஒர்க். தென் ஹிஸ் ஒர்க்ஸ் வேர் ஆல்சோ ஹெல்ப்ஃபுல் இன் டிஸ்கவரிங் த மிஸ்ட்ரீஸ் ஆஃப் கேலக்சிஸ் அண்ட் அதர் செலஸ்டியல் பாடிஸ். ஸோ இதுதான் இவருடைய மெயின் ஒர்க். தென் சத்யேந்திரநாத் போஸ் 1894லேருந்து 1974 வாழ்ந்த இந்த ஃபிசிசிஸ்ட். He was from Calcutta and his main work is in quantum mechanics. குவாண்டம் மெக்கானிக்ஸ்னாலே சின்ன பார்ட்டிகல்ஸ். ஸோ போசான்ஸ் அப்படிங்கிற அந்த பார்ட்டிகல்ஸ் இவருடைய பேருக்கு அப்புறம் தான் இந்த நேம் கொடுக்கப்பட்டது இன் ரிமெம்பரன்ஸ் ஆஃப் ஹிஸ் ஒர்க். போஸ் ஐன்ஸ்டீன் தியரி, ஃபிசிக்ஸில் இது ரொம்ப ஃபேமஸான ஒரு தியரி. இந்த ரெண்டுமே போஸ் ஐன்ஸ்டீன் தியரி அண்ட் போசான்ஸ், தே ஸ்டாண்ட் அஸ் ப்ரூஃப் ஃபார் ஹிஸ் ஒர்க். He was awarded Padma Vibhushan in 1954, which is the second highest civilian award in India. Then Homi J. Bhabha, he is the father of Indian nuclear program. He was born in Bombay or Mumbai now. His work was in the development of quantum theory. இவருடைய achievements, first chairman of the Atomic Energy Commission of India. பிரிட்டனில் அவருடைய நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் ஒர்க் ஆரம்பித்தார். தென் he returned to India and he started working
for India's nuclear energy program. இவரை நம்ம father of Indian nuclear powerன்னு சொல்கிறோம். He suggested that இந்த atomic reactor வந்து peaceful purposesக்கு தான் நம்ம யூஸ் பண்ணணும், so that we can reduce India's misery and poverty அப்படின்னு he worked for that. He has also received many awards like Adams Award, Padma Bhushan, and an honorary fellow of American Academy of Arts and Sciences. Then Vikram Ambalal Sarabhai, இவருடைய ஒரு ஃபேமஸ் கோட் வந்து, he who can listen to the music in the midst of noise can achieve great things. பெரிய நாய்ஸுக்கு இடையில கூட மியூசிக்கை யார் ஒருவனால் கேட்க முடியுதோ அவனால் பெரிய பெரிய காரியங்களை சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ யூ ஷுட் நாட் கெட் டிஸ்ட்ராக்டட் வித் த திங்ஸ் அரவுண்ட் யூ, யூ ஷுட் கீப் ஆன் மூவிங் இன் யுவர் ஓன் கோல் அப்படிங்கிற ஒரு பெரிய உண்மையை he had proved. He is called the father of the Indian space program. 1919 to 1971 is his lifetime. இவரோட லைஃப் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆனது. He belonged to a very rich family in Gujarat who owned many mills and industries. His family is known for social work. குஜராத் காலேஜில் அவருடைய எஜுகேஷனை முடிச்சுட்டு he went to study in University of Cambridge, England. Then he got married to Mrinalini Sarabhai, who is a renowned classical dancer. அந்த மேரேஜை கூட அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அட்டன் பண்ணலையாம், பிகாஸ் தேவர் பிஸி இன் குவிட் இண்டியா மூமெண்ட் லெட் பை மகாத்மா காந்தி. அப்படி ஒரு தேசபக்தி உள்ள குடும்பத்தில் பிறந்தவர், வளர்ந்தவர். இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு அப்போதைய தேவைன்னு அவர் நினைத்ததை அவர் உடனே செய்தார். அவருடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் சேர்த்து ஒரு சேரிட்டபிள் ட்ரஸ்ட் உண்டு பண்ணி he used it for the research work in the field of science. இப்படி தான் ஃபிசிக்கல் ரிசர்ச் லெபார்டரி இன் அகமதாபாத் உருவாச்சு. அண்ட் டில் டேட் இட் இஸ் அ வெரி கிரேட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் ஃபார் ஸ்பேஸ் அண்ட் அலைட் சயின்ஸ். இந்தியன் கவர்மெண்ட்டை கன்வின்ஸ் பண்ணி இஸ்ரோ உருவாகிறதுக்கு காரணமாக இருந்தவர் விக்ரம் சாராபாய். ரஷ்யன் சேட்டலைட் ஸ்பட்னிக் லான்ச் பண்ண உடனே விக்ரம் சாராபாய் வாஸ் வெரி கிளியர் that India also should start the mission. So these are all people who are great inspirations to us. அப்புறம் ஹோமி ஜே பாபா அவருடைய ஒரு துணையோட இந்தியாவுடைய ராக்கெட் லான்ச்சிங் ஸ்டேஷனை செட்டப் பண்ணார். தென் his efforts brought television to India. நாசாவோட கன்சிஸ்டன்ட் கம்யூனிகேஷன் வச்சு he formed the base for satellite instructional television experiment, SITE நம்ம சொல்கிற அந்த திட்டத்தை 1975ல he did. And this further steered the coming in of cable television in India, as we know. And India's first satellite, Aryabhatta, was his brainchild. He was instrumental to set up number of institutes for the development of the society. PRL Ahmedabad was the initial one, as we saw earlier. Then IIM in Ahmedabad, Community Science Center, Darpan Academy for Performing Arts, Vikram Sarabhai Space Center in Thiruvananthapuram, Space Application Center, FBTR Kalpakkam, Variable Energy Cyclotron Project in Calcutta, Electrons Corporation of India Limited, Uranium Corporation of India Limited in Bihar. All these are being set up by the guidance of Dr. Vikram Sarabhai. 1961, along with Kasturbai Lalbai, he founded IIM. This is the second IIM to be established in the nation. இவருக்கு இருக்கிற இன்னொரு added credit என்னன்னா, he completed his PhD in cosmic ray investigations in tropical latitudes under the doctoral advisory of Sir C.V. Raman. Not direct student, but under his doctoral advisory, he did his PhD. And for his work, he was awarded Padma Bhushan in 1966 and Padma Vibhushan in 1972 after his death. He was the man behind the genesis of Operations Research Group, ORG, that is the first market research organization in India. 4th UN Peace Conference உடைய வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்தார் 1971ல். The topic was peaceful uses of atomic energy.
And very unfortunately, he died due to a heart attack on 30th December 1971 at Kovalam, Kerala. என்ன சொல்கிறாங்கன்னா, திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய தும்பா எக்வேட்டோரியல் ராக்கெட் லான்ச்சிங் ஸ்டேஷனுக்கு ஃபவுண்டேஷன் ஸ்டோன் லே பண்ணுறதுக்காக போயிருந்த போது தான் he had this heart attack and his life ended அப்படின்னு. So that is a great loss to scientific field. But in the tenure of his life, he has achieved such great things. And the last physicist who I want to discuss with is Biba Choudhury. இவங்க பேர் கூட நிறைய பேருக்கு தெரியாது. இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த எல்லா சயின்டிஸ்ட்டுமே they are men. அந்த காலகட்டத்தில் ரொம்ப earlier stages of researchல there were many hindrances for women to come up in research. அப்படிப்பட்ட ஒரு டைமில் ஒரு கிரேட் சயின்டிஸ்டாக இருந்திருக்கக்கூடிய இந்த பிபா சௌத்ரி இஸ் நவ் செட் டு பி அன் இன்விசிபிளைஸ்ட் ஃபிசிசிஸ்ட் ஹூ குட் ஹாவ் ஒன் அ நோபல். அதுக்கு ஈக்குவலண்டான ஒர்க்ஸ் அவங்க பண்ணியிருந்தா கூட ஹர் ஒர்க் இஸ் நாட் தேட் மச் ரெகக்னைஸ்ட் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி எல்லாரும் ஃபீல் பண்ணக்கூடியது. காஸ்மிக் ரேஸோடைய ஸ்டடியில் ஷீ இஸ் அ பயனியர். But practically she is unknown. She was the first woman researcher who was selected by Homi Bhabha to join TIFR Bombay. அப்போ தான் அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. டாடா இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச் எஸ்டாப்ளிஷ் ஆனப்போ பிபா சௌத்ரியை தான் அங்கே ஹோமி பாபா செலக்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் she left this TIFR and joined PRL in Ahmedabad, founded by Dr. Bikram Sarabhai. அதில் they collaborated and they were involved in detecting high energy muons that is associated with extensive air showers. ஆனால் ரொம்ப வருத்தமான விஷயம் என்னென்னா, this did not come into life. ஏன்னா டாக்டர் விக்ரம் சாராபாய் அதுக்குள்ளே அன்ஃபார்ச்சுனேட்லி he passed away. ஸோ இதையும் அவங்களால கண்டினியூ பண்ண முடியல. she was also part of proton decay experiment. கோலார் கோல்ட் மைன்ஸில் நடந்த இந்த புரோட்டான் டிகே எக்ஸ்பெரிமெண்ட்டில் அண்டர் சூப்பர்விஷன் ஆஃப் எம்ஜிகே மேனன் ஷீ வாஸ் அ பார்ட். அதுக்கப்புறம் கூட ஷீ சர்வ்ட் இன் மெனி ரினவுண்ட் இன்ஸ்டிடியூஷன் அண்ட் ஷீ வாஸ் அ டயர்லெஸ் ரிசர்ச்சர் டில் ஷீ டைட். எந்த ஒரு நேஷ்னல் அவார்டோ ஃபெலோஷிப்போ ஒரு மேஜர் சயின்டிஃபிக் சொசைட்டியோட ரெகக்னிஷனோ இல்லாமலே ஷீ ஃபினிஷ்ட் ஹர் லைஃப். இதை வந்து நம்ம மிஸ்ஃபார்ச்சூன்னு சொல்ல முடியும். She did her MSc Physics from Calcutta University in 1936. அப்போ அந்த பேட்சில் இருந்த ஒரே உமன் கேண்டிடேட் இவங்க தான். பட் அதையும் தாண்டி ஷீ வெண்ட் இன் டு ரிசர்ச். போஸ் இன்ஸ்டிடியூட்டில் டாக்டர் ஜேசி போஸுடைய நெப்யூவான தேபேந்திர மோகன் போஸ் டிஎம் போஸ் கிட்ட இவங்க ரிசர்ச் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. ரெண்டு பேருமா சேர்ந்து தே பப்ளிஷ்ட் 3 consecutive papers in Nature. நேச்சர் வந்து அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு ரினவுண்ட் ஜேர்னலாக இருக்குது. அதில் வந்து ஒரு நாவல் ஃபைண்டிங்ஸ் மட்டும்தான் இடம் பிடிக்கும். அப்படிப்பட்ட ஜேர்னலில் தே பப்ளிஷ் 3 consecutive papers. ஆனால் ஃபர்தராக அதை கண்டினியூ பண்ண முடியல. ஏன்னா அப்போது வேர்ல்டு வார் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த வார் இயர்ஸில் அவங்க எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு தேவையான சென்சிட்டிவ் எமல்ஷன் பிளேட்ஸ் கிடைக்கல. அதனால டிஎம் போஸ் வந்து அந்த ஃபீல்டில் ரிசர்ச்சையே விட்டுட்டார். டிஎம் போஸ் அண்ட் பிபா சௌத்ரி இந்த மெசான்ஸ் டிஸ்கவர் பண்ணி 7 இயர்ஸ்க்கு அப்புறம் சிஎஃப் பவல் he made the same discovery of pions and muons and further decay to electrons. இந்த ஒர்க்குக்காக he won Nobel Prize in 1950. இவர் வந்து போஸ் அண்ட் சௌத்ரிஸ் பயோனியரிங் கான்ட்ரிபியூஷனை அக்னாலேஜ் பண்ணியிருக்கிறாரு. பட் இஃப் அட் ஆல் she had worked on this particular topic further, in the achievement would have been added to her cap. இதுக்கு அப்புறம் 1945ல she joined the cosmic ray laboratory lab of PMS Blackett. அவர் வந்து 1948ல he won the Nobel Prize. அந்த லேப்ல she worked with him and particle physicsல she did major works. So இதுக்கப்புறம் தான் she joined the TIFR and things happened in such a way.
ஸோ இன் திஸ் வே 2 misfortunes happened her way. ஒன்று வந்து இந்த எமல்ஷன் பிளேட்ஸ் வார் டைமில் கிடைக்காததுனால அந்த ஒர்க்கை ட்ராப் பண்ண வேண்டி வந்தது. அண்ட் செகண்ட் திங் இஸ் due to Vikram Sarabhai's death, she could not continue that work also. So ultimately, Biba Chowdhury's major works lost recognition. Now we will see some of the achievements in the field of chemistry. காஷ்மீரில் அலி காஷ்மீரி லக்மான் இந்த சீம்லெஸ் செலஸ்டியல் குளோப் உருவாக்குனாரு. அப்புறம் மெட்டலர்ஜி ஃபீல்டில் முகல் மெட்டலர்ஜிஸ்ட் தே பயோனியர் த மெத்தட் ஆஃப் லாஸ்ட் வேக்ஸ் காஸ்டிங் அண்ட் மோஸ்ட் ப்ராலிஃபிக் அண்ட் லார்ஜஸ்ட் வாஸ் மேட் டியூரிங் த ரெயின் ஆஃப் ஷாஜகான் பை முகமது சாலி தக்தவி. இதெல்லாம் ஹிஸ்ட்ரியில் இந்தியன்ஸ் எந்த அளவுக்கு மெட்டலர்ஜியில் இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள்ஸ். தென் ஸ்மெல்டிங் ஆஃப் சிங்க்குக்கு செய்யப்படுற டிஸ்டிலேஷன் ப்ராசஸில் இந்தியா வாஸ் த ஃபர்ஸ்ட் டு டூ தட். Zawar in the Tiri Valley of Rajasthan, that is the world's first known ancient zinc smelting site. வேர்ல்டுக்கு இந்தியா கொடுத்துருக்கக்கூடிய கெமிஸ்ட்ரி கான்ட்ரிபியூஷன்ஸில் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. தென் வூட் ஸ்டீல், ஏன்ஷியன் வேர்ல்டில் இது நிறைய பெயர்கள் அழைக்கப்படுது. உருக்கு, ஹிந்த்வானி அண்ட் செரிக்கயன். டமாஸ்கஸ் வேர்ட்ஸ் செய்கிறதுக்காக இந்த வூட் ஸ்டீலை பயன்படுத்தினாங்க. It was first created in 6th century BC by Chera kingdom. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சேரர்கள் தான் இதை முதல்ல யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. And was produced in the modern day sites of Kodumal in Tamil Nadu, Golconda in Telangana. Ancient worldல இருந்த இந்த finest steel was made by heating black magnetite ore in the presence of carbon. அதை வந்து ஒரு clay crucible charcoal furnaceல வச்சு சீல் பண்ணி இந்த ப்ராசஸ் செஞ்சாங்க. த கார்பன் சோர்ஸ் வந்து பேம்பூ அண்ட் லீவ்ஸ் ஃப்ரம் சர்டன் பிளான்ஸ். அவரை மாதிரிப்பட்ட பிளான்ஸோடைய லீவ்ஸும் பேம்பூவும் தான் கார்பன் சோர்ஸாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ ஹிஸ்டாரியன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அட்லீஸ்ட் பை 200 BC சவுத் இந்தியா வாஸ் ப்ரொடியூசிங் ஹை குவாலிட்டி ஸ்டீல் பை யூஸிங் த மெத்தட். யூரோப்பியன்ஸ் அப்புறம் வந்து க்ரூசிபிள் டெக்னிக் அப்படின்னு சொல்கிற அந்த டெக்னிக் யூஸ் பண்ணியே பீப்புள் ஆஃப் சவுத் இந்தியா பண்ணிட்டு இருந்துருக்குறாங்க. ராட் அயன், சார்கோல், கிளாஸ் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி அயன் மெல்ட் ஆகிற வரைக்கும் ஹீட் பண்ணிவிட்டு கார்பனை அப்சார்ப் பண்ணி ஹை கிரேட் ஸ்டீல் உருவாக்குனாங்க. இந்த ப்ரொசீஜர் தான் நம்ம ஏர்லியராக பார்த்தோம். அந்த கார்பன் சோர்ஸாக தான் பேம்பூ அண்ட் லீவ்ஸ் ஃப்ரம் அவரை பிளான்ஸ் யூஸ் பண்ணாங்க. This is another great achievement. ரெண்டு முக்கியமான சயின்டிஸ்ட் கெமிஸ்ட்ரியில் நம்ம பார்க்கலாம். ஒன் இஸ் பிரஃபுல்லா சந்திர ரே. ஹீ இஸ் நோன் அஸ் த ஃபாதர் ஆஃப் இந்தியன் கெமிஸ்ட்ரி. ஹீ வாஸ் பேசிக்கலி எ டீச்சர். அவங்க அப்பாவும் ஒரு டீச்சராக இருந்தார், அவரும் ஃபர்தராக டீச்சராக இருந்தார். அண்ட் ஹீ வாஸ் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் மாடர்ன் இந்தியன் கெமிக்கல் ரிசர்ச்சர்ஸ். ஹீ டிஸ்கவர்ட் த ஸ்டேபிள் காம்பவுண்ட் மெர்குரஸ் நைட்ரைட். 1896 இதை டிஸ்கவர் பண்ணார். அண்ட் ஹி ஆல்சோ எஸ்டாப்ளிஷ்ட் பெங்கால் கெமிக்கல் அண்ட் ஃபார்மசூட்டிக்கல் ஒர்க்ஸ் லிமிடெட், தட் இஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனி இன் 1901. ரொம்ப ஒரு பேஷனேட் சோஷியல் ஒர்க்கர். காஸ்ட் சிஸ்டம் ரொம்ப இருந்த அந்த நாட்கள்லேயே ஹி வாஸ் அ பர்சன் ஹூ டிட் நாட் சப்போர்ட் காஸ்ட் சிஸ்டம். தென் வெங்கட்ராமன் ராமகிருஷ்ணன். ஹீ இஸ் a living Nobel laureate, born in 1952 at Chidambaram of our Tamil Nadu. அவருடைய ஒர்க் ஆன் ஸ்டடீஸ் ஆஃப் த ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் த ரிபோசோம், அதுக்காக தான் அவருக்கு நோபல் பரிசு கிடைத்தது. ஹி வாஸ் பேசிக்கலி அ ஃபிசிசிஸ்ட். ஹீ டிட் இஸ் டிகிரி இன் ஃபிசிக்ஸ். அப்புறம் பயாலஜியில் உள்ள இன்ட்ரெஸ்டில் ஹீ ஷிஃப்டட் இஸ் ஃபீல்ட் டு பயாலஜி. அப்ராட் போய் ஹீ வாஸ் டூயிங் ஹிஸ் ஒர்க் இன் பயாலஜி, இன்னும் ஃபைனாக சொல்ல போனால் பயோகெமிஸ்ட்ரி. அண்ட் ஹீ வாஸ் அவார்டட் நோபல் ப்ரைஸ் அண்டர் கெமிஸ்ட்ரி கேட்டகரி. இவரோட ஒர்க் என்னன்னா, நம்மளுடைய பாடியில் நிறைய ப்ரோட்டீன் மாலிகுல்ஸ் இருக்குது, நிறைய ஃபங்க்ஷன்ஸ் செய்யுது இந்த ப்ரோட்டீன் மாலிகுல்ஸ். அதை ப்ரொடியூஸ் பண்ணுறது நம்ம செல்ஸில் இருக்கக்கூடிய ரிபோசோம்ஸ் அப்படிங்கிற ஆர்கனல்ஸ். நம்ம பாடியில் இருக்கக்கூடிய டிஎன்ஏல இருக்கிற ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷனை மெசஞ்சர் ஆர்என்ஏ அப்படிங்கிற இந்த எம்ஆர்என்ஏஸ் எடுத்துட்டு வந்து அது
அமினோ ஆசிட்ஸாக டிரான்ஸ்லேட் ஆகி அந்த செயின்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் தான் ப்ரோட்டீன்ஸாக பில்டப் ஆகுது. இது இந்த ப்ராசஸ் ரைபோசோம்ஸில் நடக்குது. யூசிங் அ மெத்தட் known as X-ray crystallography, Venkataraman Ramakrishnan and other researchers, they mapped the structure of ribosomes. ரிபோசோம்ஸில் என்னென்ன இருக்குது, அதுக்குள்ள என்னென்ன கான்ஸ்டிடியூவன்ஸ் இருக்குது அப்படின்னு they mapped in 2000. இதுக்கு நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ரைபோசோம்ஸ் கண்டுபிடிச்சதுனால நிறைய ஃபீல்டில் நம்ம முன்னேறி போக முடிஞ்சது. ஒரு முக்கியமான அப்ளிகேஷன் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ். ஸோ தட் இஸ் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் டாக்டர் வெங்கட்ராமன் ராமகிருஷ்ணன், பாப்புலர்லி known as வெங்கி ராமகிருஷ்ணன். அவ்வளோ ஒரு சிம்பிள் பர்சன். ஹிஸ் டிட்டர்மினேஷன் அண்ட் ஜீல் ஃபார் ரிசர்ச் அவரை இந்த அளவுக்கு முன்னேற்றத்தின் பாதையில் எடுத்துகிட்டு போயிருக்கு. தென் last part we will see some of the top science and technology achievements of India in 2020. India's first hydrogen fuel cell car அந்த ட்ரையல்ஸை இந்த இயர் கம்ப்ளீட் பண்ணாங்க. இந்த டெக்னாலஜி கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் பிட்வீன் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் இதை யூஸ் பண்ணி எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஜெனரேட் பண்ணுது. இதனால ஃபாசில் ஃபியூவல்ஸோட யூஸை ரெடியூஸ் பண்ண முடியுது. அண்ட் இட் லிபரேட்ஸ் ஒன்லி வாட்டர். அப்போது ஹார்ம்ஃபுல் க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் எமிஷனையும் நம்ம அவாய்ட் பண்ண முடியுது. ஸோ திஸ் இஸ் ஒன் அச்சீவ்மெண்ட். தென் பில்டிங் பிரிக்ஸ் ஆன் மூன். இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸும் இஸ்ரோவும் சேர்ந்து they have developed a sustainable process for making brick-like structures on the moon. இந்த ப்ராசஸில் என்ன பண்ணுறாங்கன்னா, லூனார் சாயில், அதாவது மூனில் இருக்கக்கூடிய சாயிலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பாக்டீரியாவையும் குவார் பீன்ஸ் கொத்தவரங்காயையும் யூஸ் பண்ணி அந்த சாயிலை ஹார்டன் பண்ணுறாங்க டு மேக் பிரிக் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ். ஃப்யூச்சரில் மூனில் ஹேபிடேஷன் ஏற்பட்டதுன்னா யூஸ் பண்ணுறதுக்காக இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க மெட்டீரியலை அவுட்டர் ஸ்பேஸ்க்கு அனுப்பணும்னா அதோடைய காஸ்ட் அரௌண்ட் 7.5 lakh. ஆனால் இந்த நியூ ப்ராசஸ் யூஸ் பண்ணி அதை நம்ம பண்ணோன்னா அந்த ஓவரால் எக்ஸ்பெண்டிச்சர் டிக்ரீஸ் ஆகுது. பிகாஸ் இட் கேன் பி சோர்ஸ்ட் ஃப்ரம் ஹியூமன் யூரின். தென் ஹியூமனாய்ட் வியோமித்ரா. இஸ்ரோவுடைய இந்த ஹியூமனாய்ட் வியோமித்ரா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஃப்ளைட்டுக்காக ஸ்பேஸில் ரைட் பண்ண போகுது அண்டர் த ஹியூமன் ஸ்பேஸ் மிஷன் ககன்யான். ஷீ இஸ் ஹாஃப் ஹியூமனாய்டு. ஏன்னா ஹெட் இருக்குது, 2 ஹேண்ட்ஸ் இருக்குது, ஒரு டார்சோ இருக்குது, லோவர் லிம்ஸ் கிடையாது. ஸோ திஸ் ஹியூமனாய்ட் ரியல் ஆஸ்ட்ரானட்ஸ் போகிறதுக்கு முன்னாடி ஷீ வில் சிமுலேட் ஹியூமன் ஃபங்க்ஷன்ஸ். ஏதாவது என்விரான்மெண்டல் சேஞ்சஸ் இருந்ததுன்னா ஷீ வில் டிடெக்ட் அண்ட் வார்ன். ஸோ ஆஸ்ட்ரானட்ஸ் அதுக்கேற்ற மாதிரி they can design things and they can do precautions. Then camera that does not need to focus. Indian born scientist Rajesh Menon, he has developed this camera using a single lens about 1/1000th of an inch thick. இந்த நியூ லென்ஸை நம்ம ஃபோக்கஸ் பண்ண தேவையில்லை. அதனால எல்லா ஆப்ஜெக்ட்ஸையுமே ஃபோக்கஸில் சைமல்டேனியஸாக எல்லா ஆப்ஜெக்ட்ஸையுமே கேமராவால் ஃபோக்கஸில் வச்சுக்க முடியும். தென் எக்ஸ்ரே சிக்னேச்சர் ஆஃப் பவுண்ட்ரி அரவுண்ட் பிளாக் ஹோல்ஸ். பிளாக் ஹோல்ஸை சுற்றி இருக்கக்கூடிய காஸ்மிக் ரேஸுக்கு ஒரு டிஸ்டிங்டிவ் சிக்னேச்சர் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த டிஸ்டிங்டிவ் சிக்னேச்சர் எதை ஐடென்டிஃபை பண்ணுன்னா த பவுண்ட்ரி அரவுண்ட் பிளாக் ஹோல்ஸ். வேறு ஆப்ஜெக்ட்ஸ் இன் ஸ்பேஸ் லைக் நியூட்ரான் ஸ்டார்ஸ் இந்த காஸ்மிக் ரேஸ் மாதிரியே இருக்கக்கூடிய வேறு ஆப்ஜெக்ட்ஸையும் காஸ்மிக் ரேஸையும் தனித்தனியாக காட்டுறதுக்காக இந்த காஸ்மிக் ரேஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு டிஸ்டிங்டிவ் சிக்னேச்சரை இந்தியன் சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. பிளாக் ஹோல்ஸோடைய ரிசர்ச் ரொம்ப அட்வான்ஸ்டாக போயிட்டு இருக்கக்கூடிய இந்த நாட்களில் திஸ் சீம்ஸ் டு பி அ கிரேட் பிரேக் த்ரூ. தென் எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட். ISRO has restarted its satellite launch operations by putting the Earth observation satellite into orbit.
Then Rajachari to go into space. இந்தியன் ஆரிஜினில் இருக்கக்கூடிய ஒரு அமெரிக்கன். ஆஃப்டர் கல்பனா சாவ்லா he is being selected by NASA for a space mission, and he is the only Indian American among other 18 chosen for NASA's missions to the moon and beyond. These are some of the important achievements of Indians in the field of mathematics, physics, and chemistry. We also saw the achievements given by the Indians from ancient India to recent age. பல அச்சீவ்மெண்ட்ஸ் ரெகக்னைஸ் ஆகி நல்ல அவார்ட்ஸ் அண்ட் ஹையர் ரெகக்னிஷன்ஸ் பெற்றிருக்கு. சில அச்சீவ்மெண்ட்ஸ் வேர் லெஃப்ட் அன்னோட்டிஸ்ட். இன்றைக்கும் அப்படி தான் போயிட்டுருக்கு. பட் ஸ்டில் த ரோல் ஆஃப் இந்தியன்ஸ் இன் த ஃபீல்ட் ஆஃப் சயின்ஸ் இஸ் ட்ரெமெண்டஸ். அண்ட் இனி ஒரு ஃபீல்டு பயாலஜி நமக்கு ரிமைனிங் இருக்குது. Particularly in that we will discuss about agriculture and medicine. With that, I'll meet you in another session. Till then, stay safe and keep learning. Thank you.